हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं वरिष्ठां ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रबाणुण्डरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वतीं चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वतीम् कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिर्यं त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो वीक्षां मे दिशचाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु. சர்வேஸ்வரனான பகவானுடைய ஆச்சாரியாளுடைய பரமானுகிர விசேஷத்தினால சங்கர ஜெயந்தியிலேருந்து ஆரம்பித்து இந்த சுபகிருத் வருஷத்திலே சங்கர ஜெயந்தியிலேருந்து பிரதி சுக்ல பஞ்சமி ஆச்சாரியாளுடைய ஸ்மரணமாக ஒரு ஸ்மாரகமாக சங்கர சரித்திர சாரம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரத்தை முக்கியமாக வச்சுண்டு பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்கார். இந்த மகாபிடியரசி திட்டம், இந்த பிரிவா சொன்னது 4 பிடியரசி திட்டம்னு சொல்கிறா இல்லையா, அப்படி மகாபிடியரசி திட்டம்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்ரீராம் ராஜு இருக்காரே ரொம்ப ஸ்ரத்தையாக பாருங்க, ஒரு நாள் கூட விட்டு போகாத கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான 1200 சுச்ச ஆவாஹந்தி ஹோமம். இன்றைக்கி கூட ஆவாஹந்தி ஹோமம் நடந்தது. இப்படி இந்த தையமாவாசை அன்னைக்கு கூட நான் ஆவாஹந்தி ஹோமம் பண்ணினேன். இப்படி ஒவ்வொரு வைதிகாலையை வச்சுண்டு ஆவாஹந்தி ஹோமம், நித்தியம் ஆவாஹந்தி ஹோமம், அவாலை போஷணம் பண்ணிட்டு வைதிகாலை போஷணம் பண்ணுறது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பவமான ஹோமம், ஏகாதசி சுக்ரிய பாராயணம், சுக்ல பஞ்சமி அப்படின்னா ஆச்சாரியாளுடைய ஸ்மாரகமான பிரவச்சனம். இப்படி இந்த ஒரு வியாஜத்தில் தர்மத்தை போஷணம் பண்ணிட்டு வர பெரிய விஷயம் இது. ஏன்னா ஒரு திருவாரூர் தேரை இழுக்கணும்னா எல்லாரும் கூடி சேரணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் பங்கேற்றுக்கணும். இதில் எல்லாரும் பங்கேற்று இந்த மாதிரி தர்ம காரியங்களை நடத்தினோமையானால் லோகத்தில் மேலும் மேலும் குடும்பங்களில் க்ஷேமங்கள் ஏற்படும். எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். யாருக்குன்னால் பகவத் பாதாளுக்கு.
எப்படி சங்கர ஜெயந்தி ராமநவமி இவைகளெல்லாம் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமநவமி கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுற மாதிரி சங்கர ஜெயந்தியை கொண்டாடணும். ஒவ்வொரு கிரகத்துலையும் சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஆச்சாரியாளுடைய ஒரு படத்தை வச்சுண்டு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஆச்சாரியாளுடைய ஒரு ஸ்மாரகமாக அவளுக்கு ஒரு பூஜை பண்ணி, குரு பூஜை பண்ணி, தோட்டகாஷ்டகம் அவசியம் எல்லாரும் கற்றுக்கணும். தோட்டகாஷ்டகம் தெரியாதவாளே இருக்கப்படாது. அப்படி எல்லாரும் தோட்டகாஷ்டகத்தை தெரிஞ்சுண்டு மனப்பாடம் பண்ணிண்டு நித்தியமே சாயங்காலம் தோட்டகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் ஆச்சாரியாளுக்கு. அட்லீஸ்ட் சங்கர ஜெயந்தி அன்னைக்காவது விசேஷமாக ஆச்சாரியாளுடைய சித்திரத்துக்கு பூஜை பண்ணி தோட்டகாஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஆற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய ஜென்மதினத்தை கொண்டாடுற மாதிரி குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் தோட்டகாஷ்டகம் சொல்லிக் கொடுத்து அவளை நமஸ்காரம் பண்ண சொல்லணும். இப்படி ஆச்சாரியால கொண்டாடணும். அதுதான் நம்ம பண்ணக்கூடியதான ஒரு கிருதஜ்ஞதை. நம்மளுடைய ஒரு சதாச்சாரத்தையும் இந்த வேதோக்தமான தர்மத்தையும் காப்பாற்றி கொடுத்தவர் இல்லையா? ஆச்சாரியால் மாத்திரம் ஜனிக்கவில்லையானால், அவதாரம் பண்ணவில்லையானால் நம்மளுக்கு இந்த தர்மங்கள் இருக்குமானே தெரியாது. அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினால் அவதாரம் பண்ணி ஒரு பண்டிதர்லேருந்து ஆரம்பித்த பாமர ஜனங்கள் வரைக்கும், அத்தவா பாமரன்லேருந்து ஆரம்பித்த பண்டிதன் பரியந்தம் எல்லாருக்கும் பகவத் பிராப்திக்கு வழி காமிச்சு கொடுத்தவா அவாவா நிலைக்கு இறங்கி வந்து பண்டிதாளுக்குன்னு பிரம்மசூத்திரம் முதலிதான சாஸ்திர கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணி கொடுத்தால், நடுத்தரமான விவேகத்தோடு இருக்கக்கூடிய வைராகியத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை விவேக சூடாமணி சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் முதலிதான பிரகரண கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணி கொடுத்தால், சாமானிய குழந்தைகளுக்கெல்லாம் கூட தெய்வபக்தியை புகட்டும்படியான கணேச பஞ்சரத்னம், கணேச புஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம், சிவபுஜங்கம், விஷ்ணு புஜங்கம், ஸ்ரீராம புஜங்கம், பாண்டுரங்க புஜங்க பிரியாத ஸ்தோத்திரம், தேவி புஜங்க பிரியாத ஸ்தோத்திரம், அதை தவிர கணபதியிலேருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் பர்யந்தம் பல தேவதைகள் மேலே ஸ்தோத்திரங்களை ரச்சனை பண்ணி கொடுத்து உபனிஷத் தத்துவத்தை சொல்லக்கூடியதான சின்ன சின்ன பிரகரண கிரந்தங்களையும் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். அந்த பிரகரண கிரந்தத்தில் தான் ஒரு ரத்ன சுருக்கமாக இருக்கக்கூடிய பிரகரண கிரந்தத்தை பார்த்துட்டு வரோம். அத்வைத பஞ்சரத்னம் அப்படின்னு பேர். அந்த பிரகரணத்தை பார்த்துட்டு வரோம். இந்த பிரகரணத்தில் 5 ஸ்லோகங்கள் உடையது. இதில் ஆத்மாக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு விசேஷத்தை சொல்றார். ஆத்மாவுக்கு ஜீவபாவம் ஏற்பட்ட விதத்தையும், அதுக்கப்புறம் அந்த ஜீவபாவம் நீங்குவதற்கு உபாயத்தை சொல்லி தேகாதிகளிலிருந்து ஆத்மாவை பிரித்து காட்டுறார். அப்படி பிரித்து காட்டி காணக்கூடிய பிரபஞ்சம் பொய் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். ஆத்மாவே பிரம்மம், அந்த பிரம்மம் சத்தியம், ஜெகத்து மித்யா, அந்த பிரபஞ்சங்கிறது பொய். இப்படிங்கிறதான தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை விளக்கி ஸ்தாபனம், அந்த ஸ்லோகத்தில் அத்வைத தத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுனால, ஆத்ம தத்துவத்தை விளக்கி காமிக்கிறதுனாலே இதுக்கு அத்வைத பஞ்சரத்னம் அப்படின்னு பெயர். இது அத்வைத பஞ்சரத்னத்தை நம்ம ஆச்சாரியாரோட சரித்திரத்தை பார்த்துட்டு வரும்பொழுது, ஆச்சாரியால் சந்நியாச ஸ்வீகரணத்துக்கு தாயாரிடத்திலே ஆக்ஞையை பெற்றுக்கொண்டு காலில் முதல்ல பிடிச்ச வியாஜத்தில் சன்னியாசம் வாங்கிட்டார், ஆபஸ் சந்நியாசம். அதுக்கப்புறம் அம்மாட்டேந்து விடை பெற்று கொண்டு கிரமப்படி சந்நியாசம் ஸ்வீகரித்து கொள்வதற்கு காலடியிலிருந்து நர்மதா நதி ஓங்காரேஸ்வர பரியந்தம் கால்நடையாக நடந்து யாத்திரை பண்ண ஆரம்பிக்கிறார். பாருங்கோ, ஒரு 8 வயசு குழந்தை ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு
விவேக வைராக்கியத்தோட இங்கேருந்து கோவிந்த பகவத் பாதால பார்ப்பதற்கு, நர்மதா நதி தீரத்தில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் கோவிந்த பகவத் பாதால பார்ப்பதற்கு கால்நடையாக நடக்கிறது. நடக்க ஆரம்பிச்செடுத்தோன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஹிருதயம் முழுக்க அப்படி பரம வைராக்கியம். அந்த இங்கே வழிப்போக்கர்கள் ஊர் ஊராக போவாலே, அந்த யாத்திரிகளோடு நடந்து நடந்து போகிறது. நடுப்புற எத்தி சங்கங்கள், பரிவுராஜகர்கள் இப்படி அவளோடு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஹிருதயத்தில் ஏற்படக்கூடியதான விசாரம்தான் இந்த அத்வைத பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அத்வைத பஞ்சரத்ன பிரகரணத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். போன சுக்ல பஞ்சமி, போன மாதம் 15ஆம் தேதி சுக்ல பஞ்சமி அன்னைக்கு, கரெக்டாக உத்தராயண புண்ணிய காலத்து அன்னைக்கு சுக்ல பஞ்சமி அன்னைக்கு பார்த்தோம். அன்னைக்கு 2 ஸ்லோகம் ஆச்சாரியாளுக்கு முதல்ல கொடுத்த விஷயத்தையும் அங்கேருந்து கிளம்பும் பொழுது அத்வைத பஞ்சரத்ன விசாரம், அதில் 2 ஸ்லோக விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் 3ஆவது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்க்கணும். மொத்தம் 5 ஸ்லோகம் தான் இது, 5 ரத்னம் மாதிரியான 3ஆவது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கணும். இப்போ முதல்ல 5 ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிடுறேன், முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 3ஆவது ஸ்லோகத்திலேருந்து அர்த்தத்தை பார்க்கலாம். நாஹம் தேஹோ நேந்திரியாண்யந்தரங்கோ நாஹங்காரः பிராணவர்கோ ந புத்திः தாராபத்யக்ஷேத்ரவித்தாதிதூரः சாட்சி நித்யः பிரத்யகாத்மா சிவோஹம். ரஜ்ஜு அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதா ஹி ஸ்வாத்ம அஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவபாவः. ஆப்தோக்த்யா ஹி பிராந்திநாசே சரஜ்ஜுः ஜீவோ நாஹம் தேசிகோப்யா சிவோஹம். ஆபாதீதம் விஸ்வமாத்மன்யசத்யம் சத்யஜானானந்தரூபே விமோஹாத் நித்ராமோஹாத் ஸ்வப்னவத்தன்ன சத்யம் சுத்தः பூர்ணோ நித்யஏக சிவோஹம். நாஹம் ஜாதோ ந பிரவருத்தோ ந நஷ்டோ தேஹஸ்யோக்தாः பிராக்ருதாः சர்வதர்மாः கர்த்ருத்வாதிஷ்சின்மயஸ்யாஸ்தி நாஹங்காரஸ்சைவ ஹ்யாத்மனோ மே சிவோஹம். மத்தோ நான்யதே கிஞ்சிதத்ராஸ்தி விஸ்வம் சத்யம் பாஹ்யம் வஸ்து மாயோபக்லிப்தம் ஆதர்ஷாந்தர்பாசமானஸ்ய துல்யம் மய்யத்வைதே பாதி தஸ்மாத் சிவோஹம். அழகான 5 ஸ்லோகங்கள். முதல்ல ஆத்மவஸ்துவை தேகாதிகளிலிருந்து பிரித்து காட்டுறார். இந்த சரீரம், இந்திரியங்கள், அந்தரங்கம், அகங்காரம், பிராணவர்க்கம், பிராணாபானம் வியானோதான சமானம்னு சொல்லக்கூடியதான பிராணவர்க்கம், புத்தி, இவைகள்லாம் ஆத்மா இல்லை அப்படிங்கிறத சொல்லி, இந்த சரீராதிகளே ஆத்மா இல்லாத போது மனைவி குழந்தைகள்லாம் என்னமா ஆத்மாவாக இருக்க முடியும்? அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருள். சரீரம் அனித்தியம், ஆத்மா நித்தியம். சரீரம் அவ்யயம், சரீரம் அனித்தியம், ஆத்மா நித்தியம் இல்லையா? ஆத்மா அவ்யயம், சரீரம் வியம். அவ்யயம்னா அழியாதது, வியம்னா அழியக்கூடியது. ஆத்மா சுத்தம், சரீரம் அசுத்தம். ஆத்மா ஏக பொருளா இருக்கு, சரீரம் அநேகமாக இருக்கு.
ஆத்மாவுக்கு க்ஷேத்ரஜன்னு பேர், சரீரத்துக்கு க்ஷேத்திரன்னு பேர். ஆத்மா ஆசிரியனாக இருக்குது, ஆசிரியபூதமாக இருக்குது எல்லாத்துக்கும். சரீரம் ஆசிரியாக இருக்கு. ஆத்மா அவிக்கிரியமாக இருக்குது, விகாரமற்றதாக இருக்குது. சரீரம் விகாரம் உடையதாக இருக்குது. 6 விகாரம் சரீரத்துக்கு உண்டு. அஸ்தி அது 6 விகாரங்கள். ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதி அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 விகாரங்கள் சரீரத்துக்கு உண்டு. ஆனால் ஆத்மா அவிக்கிரியம், விகாரமற்றதாக இருக்கு. ஆத்மா ஸ்வதிருக்கு, சரீரம் பரதிருக்கு. இந்த சரீரம் இன்னொருத்தனுடைய திருஷ்டியில் தானே இருக்கு. அவனவன் அவனுடைய சரீரத்தையோ அவனுடைய முகத்தையோ அவனுடைய முதுகையோ இதை பார்த்துட்டு இருக்கோமா? இல்லை. சரீரம் பரதிருஷ்டியில் தான் இருக்கு. பரதிருக்குன்னு பேர். ஸ்வதிருக்கு ஆத்மா. அவனுக்கு இருப்பு எப்படி இருக்கு? இருக்கேங்கிற பிரத்யபிக்ஞா வடிவமாக தான் அவனுக்கு அவனுடைய சொரூபம் தெரியாது. ஸ்வதிருக்கு ஹேது. இந்த ஆத்மா எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு முதற்கொண்டு ஹேதுவாக இருக்கு. சரீரம் அஹேதுவாக இருக்கு. வியாபகா, ஆத்மா வியாபகமாக இருக்கு எல்லா இடத்துலையும். சரீரம் பரிச்சேதமாக இருக்கு. ஆத்மா அசங்கமாக இருக்கு, சரீரம் சங்கம் உடையதாக இருக்கு. ஆத்மா அனாவிருத்தமாக இருக்கு, மறைவு இல்லாததாக இருக்கு. சரீரம் ஆவிருத்தமாக இருக்கு, ஒரு மறைவுடையதாக இருக்கு. இப்படி 12 லட்சணம். ஆத்மா நித்யா, அவ்யயா, சுத்தா, ஏகா, க்ஷேத்ரஜ்ஞா, ஆஸ்ரயா, அவிக்ரியா, ஸ்வதிருக்கு, ஹேது, வியாபகா, அசங்கி, அனாவிருத்தா. ஏதேர் துவாதசபிஹி வித்வான் லக்ஷணை அனுமாபகை. எப்படி 12 லட்சணங்கள்னாலே விசாரம் பண்ணி சொரூபத்தை உணர்ந்துக்கணும். இப்படி அந்த 12 லட்சணம் ஆத்மாவை சேர்ந்தது. இதுக்கு எதிர்மாதிரியாக இருக்கக்கூடியது சரீரம். அதனால் ஒரு ஸ்லோகத்தை அதை பிரித்து காமிக்கிறாள். நாகம் தேகா நேந்திரியான்யம் தரங்கோ நாகங்காரா பிராணவர்கோ ந புத்தி தாராபத்திய க்ஷேத்திர வித்தாதி தூரா சாட்சி நித்திய பிரத்யகாத்மா சிவோஹம் அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லோகத்தில் ஜீவத்தன்மை ஏற்பட்ட விதத்தையும் அது நீங்குவதற்கு உபாயத்தையும் சொல்கிறார். எப்படி இது கயிறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காததுனாலே அந்த கயிறில் பாம்பு தோன்றதோ, கயிறில் பாம்பு தோன்றதுக்கு காரணம் என்ன? அது கயிறுன்னு தெரியாதது தானே காரணம். அந்த மாதிரி ஸ்வாத்மா அஜ்ஞானாத், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காததுனால ஆத்மனஹா ஜீவபாவா, ஆத்மாவுக்கு ஜீவபாவம் ஏற்பட்டிருக்கு. அது எப்போ விலகும்? அது பாம்பு இல்லை கயறு அப்படிங்கிறது எப்போ உறுதியாகுது அப்படின்னா ஆப்தோக்தியாகி பிராந்தி நாசம். ஒரு நண்பருடைய வாக்கியத்தில் விஸ்வாசம் இருந்தாச்சுன்னா, அவன் சொல்லியாச்சுன்னா அஹிபிராந்தி நாசமாயிடும், போயிடுறது அங்கேருந்து. அந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய சுகൃத்து யார் நம்மளுக்கு? உபனிஷத்து தான், குரு தான் சுகൃத்து. அஹிபிராந்தி போயிடுத்துன்னா அங்கே ரஜ்ஜு தான் சத்தியம் தெரியறது இல்லையா? இருக்கிறது ரஜ்ஜு தான். அந்த மாதிரி தேசிகோக்தியா குருவனுடைய உபதேசத்தினால அகம் ந ஜீவஹா அகம் சிவஹா, நான் ஜீவன் அல்ல, நான் ஆத்மா, அத்வைதமான அந்த பரம தத்துவம் சிவம் நான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டேன் அப்படிங்கிறார் ஆச்சாரியால் 2வது ஸ்லோகத்தில். இந்த 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கு 3வது ஸ்லோகத்தில் பிரபஞ்சம் பொய் அப்படிங்கிறத காமிக்கிறார். இந்த 3வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்க்கணும். 3வது ஸ்லோகத்தை விரிவாக பார்க்கலாம். ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஆபாதீதம் விஸ்வமாத்மன்ய சத்யம்
சத்யஜானானந்தரூபே விமோகாத் நித்ராமோகாத் ஸ்வப்னவத்தன்ன விஸ்வம் நித்ராமோகாத் ஸ்வப்னவத்தன்ன சத்யம் சுத்த பூர்ணோ நித்ய ஏக சிவோஹம். நித்ராமோகாத் தூக்கம் அப்படிங்கிற மயக்கத்தினால சொப்னவத்து சொப்னத்துல பொருள்கள் தோன்றா மாதிரி சத்யஜானானந்த ரூபே ஆத்மனி சத்யஜானானந்த ரூபா சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஆத்மனி ஆத்மாவில விமோகாது அசத்தியம் இதம் விஸ்வம் ஆபாதி. விமோகாத் அஜானத்தினாலே அசத்தியம் இதம் விஸ்வம் அந்த பொய்யான இந்த பிரபஞ்சம் ஆபாதி. ஆபாத்தினா தோன்றுறது. தத்து ந சத்தியம் தத்து தத்து பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் ந சத்தியம் சத்தியம் அல்ல. சத்தியம் எது இங்க? அகம் சத்தியம் நான்கிறது தான் சத்தியம் இங்க. அது எப்பேற்பட்டதா இருக்கு? சுத்தா பூர்ணா நித்யா ஏகா சிவா அப்படின்னு அந்த நான்கிற அந்த சத்தியமான அந்த பொருள் அதுதான் பரிசுத்தமாக இருக்கு. அந்த நான் தான் எங்கேயும் நிறைஞ்சு இருக்கு. அதுக்கு பூர்ணா அப்படின்னு பேர். அந்த நானுக்கு நித்யாஹா அப்படின்னு பேர். நித்யாஹா அப்படின்னா அழிவற்றது அப்படின்னு அர்த்தம். ஏகஹா ஏக பொருளா இருக்கு, ஒன்றானதுமாக இருக்கு. சிவஹா அது பிரம்மமாக இருக்கு. பிரம்மத்துக்கு ஒரு பேர் சிவஹா. சத்தியம் சிவம் சுந்தரம் இதெல்லாம் பிரம்மத்துக்கு உண்டான பேர். இப்படி அந்த சத்தியமான பொருள் ஆத்மா பிரகாசிக்கிறது. நம்ம இரவில் படுத்து தூங்கும் பொழுது சொப்னத்தில் பல பொருளை பார்க்குறோம் இல்லையா? அந்த சொப்னத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா தூக்கம். தூங்காம முழிச்சுட்டு இருக்கிறவன் எப்பொழுதும் சொப்னத்தை பார்க்கறது இல்லை. தூக்கம்னு சொல்லக்கூடிய மயக்கம் இல்லையா? தூக்கம்ங்கிறதே ஒரு மயக்கம்தான். அந்த மயக்கத்தினால நம்மளை மறந்து போயிடுறோம். நம்மளை மறந்ததுனாலே நம்மளல்லாததான பல விஷயங்களை அங்கே பார்க்குறோம். பார்க்கும்பொழுது உண்மை மாதிரி தான் இருக்கு இல்லையா? உண்மை மாதிரியே தெரியறது. அந்த சொப்பன அவஸ்தையில் சொப்பனம் பார்க்கும்பொழுது அங்கே சுகமும் துக்கமும் ரெண்டுமே ஏற்படுறது. இந்த இடத்துல அப்படி இருந்தாலும் கூட எல்லாம் முழிச்சுட்டாச்சுன்னா எல்லாம் போய்டுறது. முழிச்சதுக்கப்புறம் சொப்பனம் அங்கே பார்க்க முடிய மாட்டேங்கிறது. அதனாலேயே அது பொய் அப்படின்னு தீர்மானமாக தெரிகிறது. சொப்னத்தில் பார்க்கிறது பொய் அப்படின்னு. அது போலதான் இந்த பிரபஞ்சமும் ஆத்மால தோன்றது அப்படிங்கிறது. ஆத்மாவோ சச்சிதானந்த ஸ்வரூபம். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்தம். அது ஆத்மாவுடைய ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம உபனிடத்து சொல்றது. அந்த ஆத்மாவுடைய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? சச்சிதானந்தம். அவருடைய இந்த ஆத்மாவுடைய யதார்த்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான சச்சிதானந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காததுனாலே
விபரீதமான பிரபஞ்சம் தோன்றது. அது சத்தியம் மாதிரி தோன்றது. எப்படி சொப்பனத்தில் காண்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி சத்தியம் மாதிரியே அந்த சமயத்தில் தோன்றதோ, அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் விவகாரம் பண்ணும்பொழுது, பிரபஞ்சத்தில் கவனத்தை செலுத்தி இருக்கும் பொழுது பிரபஞ்சம் சத்தியம் மாதிரியே தோன்றது. அப்படி தோன்றினாலும் கூட அது அஞ்ஞானத்தினால அப்படி தோன்றதுனாலே இதுவும் சொப்னம் போல பொய் தான் தெரிஞ்சுக்கோ. அது அஞ்ஞானத்தினால தெரிகிறது. ஏன் ஆத்மாவை தெரிஞ்சுக்காததுனால பிரபஞ்சம் தெரிகிறது. ஆத்மாவை பார்த்தவனுக்கு பிரபஞ்சம் காணாது. நாயக்கண்டா கள்ளக்காணும், கள்ளக்கண்டா நாயக்கானும் சொல்லுவார். கல்லால் பண்ணப்பட்ட ஒரு பொம்மை, நாய் பொம்மை. குழந்தை பார்க்கறது நாயின்னு பார்த்து விளையாடுறது. ஆனால் கல்லுன்னு பார்க்குறவனுக்கு நாயினே தெரிய மாட்டேங்கிறது, கல்லு தான் தெரியுது இல்லையா? திருமூலர் அழகான ஒரு உதாரணம் சொல்கிறார். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைஞ்சு போயிடுத்து பெரிய யானை. ஒரு பெரிய யானை, பெரிய யானையே மறைஞ்சிடத்து ஒரு மரம் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? ஒரு தோட்டத்துக்கு குழந்தைய அழைச்சிட்டு போகிறார் ஒரு பூங்காக்கு ஒரு அப்பா. குழந்தைய அழைச்சிட்டு போகும்பொழுது அங்கே பூங்காவில் கிருசா மரத்தினால பண்ணப்பட்ட ஒரு யானை பொம்மை. அதை பார்த்ததுமே குழந்தை பெரிய யானை அப்படின்னு சொல்லி விளையாடுறது. யானையுடைய தும்பிக்கை, யானையினுடைய வால், யானையினுடைய கால் அப்படின்னு தொட்டு தொட்டு விளையாடுறது. அதுக்கு யானை அப்படிங்கிறது ஒன்று தான் தெரிகிறது. ஆனால் அப்பாவோ நல்ல மர ஆசாரி. அவர் பார்த்தா அவர் நல்ல தேக்கு மரமாக இருக்கே இது. அவருக்கு மரம்தான் தெரியறது, அவருக்கு யானைங்கிற சிந்தனையே இல்லை இல்லையா? இப்போ தெரிஞ்சுதா? யானைன்னு பார்க்கிற குழந்தைக்கு மரம் தெரியலே, மரம்னு பார்க்கக்கூடிய இந்த ஆசாரிக்கு, ஆசாரியான அப்பாவுக்கு அது யானைன்னு தெரியல. அந்த மாதிரி தான்ப்பா பிரபஞ்சம்னு பார்த்துன்னு இருக்கக்கூடிய அஞ்ஞானிக்கு பிரம்மன் தெரிய மாட்டேங்கிறது. பிரம்மத்தை உணர்ந்து அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஞானிக்கு பிரபஞ்சம் தெரிய மாட்டேங்கிறது. திருமூலர் சொல்றால், மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மரத்தை மறைத்தது மாமத யானை. பரத்தில் மறைந்தது பாருமுதல் பூதம், பரத்தை மறைத்தது பாருமுதல் பூதம் அப்படின்னு சொல்றார். அது பாகவதத்தில் சொல்றது. ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத்வித்யாதாத்மனோ மாயா யதா பாசோ யதா தமா. இருட்டும் வெளிச்சம். ஆச்சாரியால் பாட்டியத்தை சொல்லிட்டார். தம பிரகாசவத்து விருத்த ஸ்வபாவயோ அப்படின்னு. பிரபஞ்சம்ங்கிறது இருள், ஆத்மா அப்படிங்கிறது வெளிச்சம். வெளிச்சமும் இருட்டும் ஒரே இடத்த சேர்ந்து போகுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் இல்லையா? போகுமோ? போகாது. வெளிச்சம் வந்தாச்சுன்னா அங்கே இருட்டு இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஞானம் வந்து விட்டதேயானால் அந்த இடத்தில் அஞ்ஞானம் இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. அப்படி ஞானேன ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனா தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி. பகவான் கீதையில் சொல்கிறார். அதனால தான் இங்கே ஆச்சாரியர் சொன்னால், இந்த பிரபஞ்சம் உண்மை மாறி தோன்றினாலும் அஞ்ஞானத்தினாலே காண்ற பிரபஞ்சம் வாஸ்தவம் இல்லை, பொய் தான். ஆத்மா ஒன்று தான் சத்தியம். அந்த ஆத்மா ஒரு சம்பந்தமும் கிடையாது.
இதுக்கு தான் பிரம்மம்னு பேர். அதுதான் அத்வைத வஸ்து, இரண்டற்றதான பொருள். அதை தவிர, ஆத்மாவை தவிர ரெண்டாவது வஸ்து உண்மையாகவே இருக்கவே முடியாது. சத்தியங்கிறது ஆத்மாவுடைய ஸ்வரூபம், திரிகால அபாத்தியம், அது அனந்தம், அது பூர்ணம். அந்த வஸ்துவே தான் நான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன்னா, எப்படி சொப்னத்தில் காண்றது பொய்ன்னு தெரியறதோ அந்த மாதிரி ஜாக்கிரத்தில் காண்றதும் கூட, காணக்கூடிய பிரபஞ்சமும் கூட பொய் தான் தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஆச்சாரியர் லக்ஷ்மின்றது பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தில் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குற. என் மனமாகிற வண்டே, தேனுக்கோசரம் புஷ்பத்தை தேடிட்டு சுற்றின்னு இருக்கியே, அலைஞ்சின்னு இருக்கியே, நீ ஒரு பாலைவனத்தில் போய் அலைஞ்சின்னு இருந்தால் அங்கே எங்கப்பா புஷ்பம் கிடைக்கும்? மனமாகிற வண்டே, உனக்கு அழகான ஒரு புஷ்பத்தை காமிச்சு கொடுக்குறேன். என்ன புஷ்பம் தெரியுமா? லக்ஷ்மி நிருசிம்ம சரணமாகிற தாமரை புஷ்பம். அப்படி தேன் ஊத்தெடுத்துட்டே இருக்கு, அதில் தேன் சறந்துட்டே இருக்கு. அந்த சரணாரவிந்தமாகிற தேனை பருகுவதற்கு அங்கேயே போய் உட்காந்து போய் காண்றது முழுக்க பிரபஞ்சம் சத்தியம்னு சொப்பனத்தில் காண்றது பொய்யும் தெரியறது இல்லையா? அந்த மாதிரி தான் காணக்கூடிய பிரபஞ்சமும் பொய், வாஸ்தவம் இல்லை தெரிஞ்சுட்டு சம்சாரத்தில் சும்மா சுழன்னு இருக்கா. இல்லாதபடி லக்ஷ்மி நிருசிம்ம சரணாரவிந்தம் அப்படிங்கிற அந்த தாமரையில் போய் தேனை குடிச்சிட்டு சௌக்கியமாயிரு. இந்த கீதத்தை சொல்கிறேன், சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேனாலும் கேளு. தவஹிதமேகம் வச்சனம் வக்ஷ்யே ஸ்ருணு சுககாமோ யதி சததம் ஸ்வப்னே திருஷ்டம் சகலம் ஹி மிருஷா ஜாக்ரதி ச ஸ்மர தத்வதிதி சேதோ பிருங்க பிரமசி விருதா பவ மருபூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மீ நரசிம்ஹானக பதசரசி ஜமகரந்தம். ரொம்ப அழகான சொல்கிறார். அதனுடைய அர்த்தத்தை இங்கே சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறார். நித்ராமோகாத்து ஸ்வப்னவத்து தன்ன சத்தியம் சுத்த பூர்ணோ நித்திய ஏகா சிவோஹ அப்படிங்கிற 3வது ஸ்லோகம். ஆபாதீதம் விஸ்வமாத்மன்ய சத்தியம் சத்யஜானானந்த ரூபே விமோகாத் நித்ராமோகாத் ஸ்வப்னவத்தன்ன சத்தியம் சுத்த பூர்ணோ நித்திய ஏக சிவோஹம். இப்படி 3வது ஸ்லோகத்தை சொல்லி 4வது ஸ்லோகத்தில் ஜனனம் முதலிதான விகாரங்கள் ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்ற. ஆரம்பத்திலேயே பூர்வ பீடிகளையே சொன்னோம், ஆத்மா விகாரமற்றது, சரீரம் 6 விகாரம் உடையது அப்படிங்கிறது. 6 விகாரம் என்னங்கிறத சொன்னோம். அதை இங்கே 4வது ஸ்லோகத்தில் விவரணமாக எடுத்து சொல்றால். நாஹம் ஜாதோ ந பிரவருத்தோ ந நஷ்டோ தேஹஸ்யோக்தாः பிராகிருதாः சர்வதர்மாः கர்த்ருத்வாதிஷ்சின்மயஸ்யாஸ்தி நாஹங்காரஸ்யைவ ஹ்யாத்மனோ மே சிவோஹம். இங்கே சொல்றார், அகம் ந ஜாதா ந பிரவருத்தா ந நஷ்டா. அகம் நான், ந பிரவருத்தா ந ஜாதா, நான் பிறந்தவன் அல்ல, பிறப்பனுடைய சுரூபம் இல்லை. ந பிரவருத்தா, நான் வளர்ந்தவன் நான் அல்ல. ந நஷ்டா, அழிந்தவன் நான் அல்ல. பிராகிருதாக சர்வ தர்மாக தேகஸ்ய, பிரகிருத்தியினுடைய காரியமாக இருக்குது. பிரகிருத்தினா என்ன? மாயை.
அந்த மாயினால் ஏற்பட்ட பிராகிருத்தாக, மாயினால் ஏற்பட்ட சர்வ தர்மாக, எல்லா தர்மங்களும் தேகஸ்ய உக்தாக, இது சரீரத்தினுடையது, தேகத்தினுடையது அப்படின்னு சொல்லப்படுறது. கர்த்திருத்வாதிகி அகங்காரஸ்யைவ, கர்த்திருத்வாதி, அந்த கர்த்திருத்தம், அகங்கர்த்தா அகம் போக்தான்னு சொல்கிறான் இல்லையா, கர்த்திருத்தம் போக்திருத்தம் எல்லாமே அதெல்லாம் அகங்காரத்தை சேர்ந்தது. நான் பண்ணுறேன், நான் அனுபவிக்கிறேன் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் அகங்காரத்தை சேர்ந்தது. ஆனால் சின்மயஸ்ய ஆத்மனஹா, அப்படி சித்வஸ்துவாக இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவாக இருக்கக்கூடிய மே எனக்கு நாஸ்தி, இந்த தேகாதி தர்மங்கள் எனக்கு இல்லை, அகங்காரத்தினுடைய தர்மம் எனக்கு இல்லை. நான் சிவஹா, அகம் சிவஹா, நான் அந்த பிரம்மமே அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. இந்த முதல் ஸ்லோகத்திலேயே தேகம் மனசு இதெல்லாம் ஆத்மா அல்ல அப்படிங்கிறத சொன்னான். முதல் ஸ்லோகத்திலே காட்டினார் இல்லையா. தேக தர்மங்களும் மனோ தர்மங்களும் ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதை பிறக்கிறது, வளர்றது, நாசத்தை அடையிறது முதலிய தர்மங்கள் சரீரத்தை சேர்ந்தவை. நான் சரீரம்தான் பிறக்கிறது, இந்த தேகம்தான் வளர்றது, தேகம்தான் அழிந்து போடுது. ஆத்மாவுக்கு ஜனனமும் இல்லை, மரணமும் இல்லை. அதனால தான் பாகவதத்தில் பரீட்சித் மகாராஜாவை பார்த்து சுகாச்சாரியால் கடைசியில் சொல்றார், துவம் து ராஜன் மரிஷ்யேதி பசு புத்தி மிமாம் ஜஹி ந ஜாத பிராகபூதோத்யா தேகவத்வம் நங்ஷ்யதி. ஹே ராஜன்னு, எனக்கு மரணம் வரப்போகிறது அப்படிங்கிற பசு புத்தியை விட்டுடு. ஏன்னா அவனுக்கு ஜனனங்கிறது அவனுடைய சுரூபமே அல்லையே, நீ பிறக்கவே இல்லை, பிறந்தவனுக்கு தானே மரணம், பிறப்பே அவனுடைய சுரூபம் இல்லையே, நீ பிறக்கவே இல்லையே, அப்புறமா தானே மறிக்கிறேங்கிற வருத்தப்படுறதுக்கு இருக்கு அப்படிங்கிற. பிறந்தேன், எனக்கு மரணம் இப்படிங்கிறதெல்லாம் எண்ணத்தில் தான் இருக்கே தவிர வாஸ்தவத்தில் அனுபவத்தில் இல்லவே இல்லை. இத்தனை நாளாக நம்ம கனவு கண்டுன்னு இருக்கோமே வாழ்க்கையில் பாதி நாளில், இது வரைக்கும் யாராவது நான் தான் மறிக்கிற மாதிரியோ இல்லை தான் பிறந்த மாதிரியோ கனவு காண்டிருக்கோமா? செத்து போகிற மாதிரி கனவு வர்றதுன்னா பட்டம் விழிப்பு வந்துடுறது, கடைசியில் இங்கே ஆபத்து வரா மாதிரி இருந்தால் கூட இல்லையா. தான் பிறந்த மாதிரி கனவு கண்டிருக்கோமா? இல்லை. பிறந்ததும் இன்னொருத்தர் சொல்லிதான் தெரியும். இப்படியே இந்த விசாரம் பண்ணி பார்த்தாலே தெரிகிறது, சரீரத்துக்கு ஜனனமோ மரணமோ அல்ல, இதெல்லாம் எண்ணத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் இல்லையா. அதனால தான் சொன்னால் சரீரம் பறக்கிறதும் இல்லை, நாகம் ஜாதா ந பிரவருத்தா ந நஷ்டா அப்படின்னு. ஜனிக்கிறதும் இல்லை, வளர்றதும் அல்ல, அழிகிறதும் இல்லை. அதே மாதிரி கர்த்திருவம் போக்திருத்தம். கர்த்திருவம்னா என்ன? காரியங்களை செய்கிறது. போக்திருத்தம்னா என்ன? அனுபவிக்கிறது. இந்த கர்த்திருவம் போக்திருத்தம் முதலியவைகளும் கூட மனதை சேர்ந்தது, ஆத்மாவை சேர்ந்தது அல்ல. ஆத்மா கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல. நாகம் கர்த்தா நாகம் போக்தா. அது சுத்தமான ஞானஸ்வரூபம்.
இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவில் இல்லாததுனால ஆத்மா தேகாதிகள் இல்லை. தேகம் மனசு இந்த இவைகளிலிருந்து, தேகம் மனசு முதலியவைகளிலிருந்து சொரூபத்தை பிரித்து பார்க்காத ஒன்றாகவே கலந்து பார்க்கறதுனால தேக தர்மங்களையும் மனோதர்மங்களையும் எல்லாத்தையுமே ஆத்மாவில் ஆரோபிச்சுக்கிறான். ஆத்மாவில் ஆரோபிச்சுண்டு இந்த ஆத்மாவே நான் அப்படிங்கிறத அனுபவிச்சுண்டு இந்த சரீராதிகளை நான் அபிமானிச்சுண்டு நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் மரிக்க போகிறேன், நான் அனுபவிக்கிறேன் இப்படிங்கிற எல்லாம் இந்த அஜ்ஞானத்தினால சொல்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சரீராதிகள் மனசு ஆத்மா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு பார்க்கறதுனால ஆத்மாவில் கவனம் போகாத சரீராதிகள்லையும் மனதிலையும் மாத்திரம் கவனத்தை செலுத்துவதனாலே சரீரம் மனதை ஆத்மாவாக பாவிச்சுண்டு விவகாரம் பண்ணிட்டு வரான். வாஸ்தவத்தில் ஆத்மா தேகாதி விலக்ஷணமான சுத்த சைதன்யஸ்வரூபமான பிரம்மம் அப்படிங்கிறது தான் வாஸ்தவம், சத்தியம். அதுதான் தேகாதிகள்லேருந்து வேறுபட்டிருக்கு. ஆத்மாவுக்கு இந்த சரீரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆத்மா அனுபவ ஸ்வரூபம். அதுவே நான் 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 சுத்த போத வடிவமாக பிரகாசிச்சுட்ருக்கு. இந்த தத்துவத்தை சொல்கிறது தான் 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்கிறேன். நாஹம் ஜாதா ந பிரவருத்தோ ந நஷ்டः தேஹஸ்யோக்தாः பிராகிருதாः சர்வதர்மாः கர்த்ருத்வாதிஷ்சின்மயஸ்யாஸ்தி நாஹங்காரஸ்யைவ ஹ்யாத்மனோ மே சிவோஹம். எப்படி 4 ஸ்லோகத்தில் சொல்லி 5வது ஸ்லோகத்தில் ஆத்மா அத்வைதம் இரண்டற்றது அப்படிங்கிறத சொல்லி உபசம்ஹாரம் பண்ணுறால் இந்த பிரகரணத்தை. சின்ன பிரகரணம், லகு பிரகரணம் அப்படின்னு பேர். 5வது ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறார். அதான் 5வது ஸ்லோகம். மத்தோ நாண்யது கிஞ்சிதத்ராஸ்தி விஸ்வம் சத்யம் பாஹ்யம் வஸ்து மாயோபக்லுப்தம் ஆதர்ஷாந்தர்பாசமானஸ்ய துல்யம் மய்யத்வைதே பாதி தஸ்மாத் சிவோஹம். இதில் சொல்கிறார், ஆத்மா வஸ்து ஒன்று தான், ஆத்மா ஒன்று தான் சத்தியம். ஆத்மவஸ்து ஒன்று தான் சத்தியமான பொருள். இதை காட்டிலும் வேறான எந்த ஒரு பொருளும் சத்தியமல்ல, உண்மையே கிடையாது. ஏன்னா பலவிதமான வேற்றுமைகள் இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சம் அத்வைதமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவில் தோன்றது, மாயினால் தோன்றது. அப்படி தோணக்கூடியதான இந்த பிரபஞ்சத்தை உண்மை அப்படிங்கிறது தீர்மானிக்க முடியாது. தோன்றுவதை மட்டும் பார்த்து இந்த பிரபஞ்சத்தை சத்தியம் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாது. ஏன்னா கண்ணாடிக்குள்ள தோன்றக்கூடியதான பொருள் பொய்யாக இருப்பது இல்லையா என்ன?
அதுபோல தான் பிரபஞ்சமும் மாயையால் தோன்றதுனால இது பொய் தான். இப்படி இந்த பிரபஞ்சம் பொய் என்று சொல்லி தேகாதி விலக்ஷணமான ஆத்மாவே பிரம்மம், அதுதான் சத்தியம் அப்படிங்கிறத விசாரம் பண்ணி உறுதிப்படுத்திக்கிறது. ஒரு விசாரம் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கிறான்? ஆத்மாவை தவிர, தன்னை தவிர இரண்டாவது பொருள் இல்லை. அது இரண்டாவது பொருள் இருந்தால் உண்மையாக இருக்க முடியாது. நான் இரண்டற்றதான பரிபூர்ணமான சச்சிதானந்தமான பிரம்மமே நான் அப்படிங்கிறது தான் ஞானியினுடைய அனுபவம் இல்லையா? அதை தான் இங்கே உறுதிப்படுத்துகிறாள் ஆச்சாரியால். அது சுவாயத்தம் பண்ணிக்கிறதுக்கு தான் குரு சமீபம் தேவை. அதுக்கு தான் குரு ஆசிரியக்கிறதுக்கு ஆச்சாரியால் நடந்து போயின்னு இருக்கார். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த விசாரம் தெரியறது. ஆத்மானா என்னன்னு தெரியறது, அனாத்மானா என்னன்னு தெரியறது. ஆனால் அதை ஆசிரியச்சுண்டு அதை சுவானுபவத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு குரு கிருப்பை தேவை. குருவுடைய அனுகிரகம், குரு சாமீபியம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம். அத்த மத்தா அந்யத்து சத்தியம் விஸ்வம் கிஞ்சித்து நாஸ்தி அப்படிங்கிற. அத்தனா எங்கு, மத்தா அந்யத்து என்னை காட்டிலும், அந்யத்து வேறாக, சத்தியம் விஸ்வம் கிஞ்சித்து நாஸ்தி சத்தியம் உண்மையாக, விஸ்வம் இந்த பிரபஞ்சம், கிஞ்சித் ஒன்றும், நாஸ்தி இல்லை. மாயோபக்லிப்தம் பாஹ்யம் வஸ்து, மாயினால் ஏற்பட்டுள்ள பாஹ்யம் வஸ்து வெளிப்பொருள், அத்வைத்தே மயி, அத்வைத்தமான மயி என்னிடத்துல, ஆதர்ஷாந்தர்பாசமானஸ்ய பாதி துல்லியம் பாதி. ஆதர்ஷாந்தஸ்ய, ஆதர்ஷாந்தா பாசமானஸ்ய, ஆதர்ஷாந்தா கண்ணாடிக்குள்ள, பாசமானஸ்ய தோன்றும் பொருளுக்கு துல்லியம் சமமாக, பாதி விளங்குகிறது. தஸ்மாத் ஆகையால், அகம் சிவா நான் சிவா அந்த பரபிரம்மே நான். எவ்வளோ அழகா சொல்றாங்க. 5வது ஸ்லோகம் தான். மத்தோ நான்யத் கிஞ்சிதத்ராஸ்தி விஸ்வம் சத்யம் பாஹ்யம் வஸ்து மாயோபக்லிப்தம் ஆதர்ஷாந்தர்பாசமானஸ்ய துல்லியம் மய்யத்வைதே பாதி தஸ்மாத் சிவோஹம். இப்படி ஆச்சாரியாளுடைய ஒரு அழகான ஒரு பிரகரண ஸ்தோத்திரம், அத்வைத பஞ்சரத்னம் அப்படின்னு பேர். அத்வைதத்தினுடைய சகல விதமான சாரத்தையும் சொல்கிறார். இப்படி விசாரம் பண்ணிட்டு ஆச்சாரியால் போயின்னு இருக்க. இப்போ நடந்து போயின்னு இருக்கும்போது யதி சங்கம், நிறையா சந்நியாச கூட்டம், அவளுடைய சங்கம் கிடைக்கிறது. யதி சங்கத்தோடு சேர்ந்து கொஞ்சம் தூரம் யாத்திரை பண்ணிட்டு வரார் ஆச்சாரியால் நர்மதா நதியை நோக்கி. அப்போ யதி கூட்டங்களெல்லாம் ஆச்சாரியால் பார்க்கிறாள். அந்த ஞானிகளை பார்த்ததுமே அதெல்லாம் எப்படி இருக்கா, நல்ல குருவை ஆசிரியிச்சு குருவனிடத்திலிருந்து பூர்ண பிரம்மனிஷ்டர்களாக இருக்கா. வெறும் கௌபீன மாத்திர தாரிகளாக இருக்கா. சரீர பிரஜையை இழந்தவர்களாக இருக்கார்கள். அபிமானம் மற்றவர்களாக இருக்கார்கள். அவர்கள் ஆச்சாரியால் பார்த்து ஹிருதயம்லாம் பூரிச்சு போயிடுது.
அப்படி அங்கேருந்து நர்மதா நதிக்கு வந்துட்டு இருக்கும்பொழுது எதிகளுடைய கூட்டம் நர்மதா நதி தீரத்து பக்கத்தில் வர வர எதிகள் கூட்டம் நிறையா பேர் இருக்கு. அவளை பார்த்ததுமே ஆச்சாரியால் யதி பஞ்சகம் அப்படிங்கிற 5 ஸ்லோகம் அனுகிரகம் பண்ணி கொடுக்குறார். அதையும் நம்ம இந்த சத் சங்கத்தில் பார்க்கலாம். ஆனால் யதி பஞ்சகம் அப்படின்னு பேர். யதி பஞ்சகம் அப்படின்னாலே யத்தின்னா சன்னியாசிக்கு பேர், பரிவிராஜகர்களுக்கு பேர். அப்பேற்பட்ட அவளுடைய நிலை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்றது யதி பஞ்சகம் 5 ஸ்லோகத்தை சொல்றதுனாலேயே. இன்னொன்று இதுக்கு கௌபீன பஞ்சகம் அப்படின்னும் பேர். கௌபீனவந்த கலு பாக்யவந்தா அப்படின்னு 5 ஸ்லோகத்தில் பின்னாடி முடிவில் சொல்கிறதுனாலேயே கௌபீன பஞ்சகம், கௌபீனத்துக்கு அது உயர்வு சொல்கிற மாதிரி சொல்கிறது. கௌபீனவந்த கலு பாக்யவந்தா, அதனால் கௌபீன பஞ்சகம் அப்படின்னு பேர் சொல்லுவாள். அந்த எதி பஞ்சக விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா? அந்த எதி பஞ்சகத்தில் சொல்கிறார், சத்குருவனுடைய உபதேசத்தினால ஆத்மசாட்சா்காரம் அடைஞ்ச ஞானிகள், அப்படி ஞானிகளாக இருக்கக்கூடிய எதிகள் இருக்காளே, அவளுடைய மகாபாகியத்தை நினைச்சு நினைச்சு அப்படி ஆச்சல் உயர்ந்து போறார். பார்க்கிறார் இல்லையா, சின்ன குழந்தையா இருக்கும்போது. அது மாத்திரம் இல்லை, அவ ஜீவன் முக்தி நிலையில இருந்துட்டு உலகத்துல சுத்தின்னு இருக்காளே, அதையும் பார்த்து ஆச்சாரியர் 5 ஸ்லோகத்துல அவளுடைய நிலையை பிரகாசப்படுத்துகிறார். அதனால இதுக்கு யதி பஞ்சகம் அப்படின்னு பேர். அந்த யதி பஞ்சகத்தினுடைய 1-2 ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சுக்ல பஞ்சமியில் மீதி ஸ்லோகங்களை பார்க்கலாம். சரியா? சின்ன சின்ன பிரகரணங்கள், அழகான பிரகரணம். அந்த யதி பஞ்சகத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் சொல்கிறால் 5 ஸ்லோகம் கொண்டது, அதனாலே இதுக்கு பஞ்சகம்னு பேர். அதில் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறால், வேதம் தவாக்கியேஷு சதா ரமந்தஹ பிக்ஷான்ன மாத்ரேன சதுஷ்டிமந்தஹ விஷோகமந்தः கரணே ஸ்மரந்தஹ கௌபீனவந்தः கலு பாக்யவந்தஹ. முதல் ஸ்லோகம் சொல்றார், சர்வசங்க பரித்தியாகம் செய்து சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் செய்து கொண்டு சத்குரு ஆசிரியத்து சத்குருவனுடைய உபதேசத்தினால ஆத்மசாட்சா்காரம் பெற்று அந்த ஆத்மசாட்சா்கார அனுபவத்தோடையே சஞ்சரிக்கக்கூடியதான ஜீவன் முக்தர்கள் தான் உலகத்தில் பாக்யசாலிகள். அவளிடத்துல கௌபீனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கந்தையை தவிர வேற எந்த பொருளும் இருக்காது. அது மாத்திரம் இல்லை, எதையும் தன்னுடையதாக அவ அபிமானிச்சுக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட சத்குருவுடைய உபதேசத்தினால பூர்ணமான அவர்கள், ஆத்மசாட்சா்காரம் அடைந்த அவர்கள் ஒரு பொருளையும் அபிமானம் வைக்க மாட்டார்கள். அப்படி வைக்காததுனாலே, இல்லாததுனாலே பரமஹம்சர்களாக எதிகளைத்தான் கௌபீனவந்தஹா அப்படிங்கிறார். பரமஹம்சர்களாக இருக்கக்கூடியதான எதிகள் அவளை கௌபீனவந்தஹா அப்படிங்கிறதுனால குறிப்பிடுறார். அதனால தான் இதுக்கு யதி பஞ்சகம் அப்படின்னு பேர். அவள் எப்படி இருக்கா? நான் உபனிஷத் வாக்கியங்களை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன். அவள் இடத்துல போனால் எப்போ பார்த்தாலும் வேதாந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு உபனிஷத் வாக்கியத்தை அடுத்து பேசிட்டு வருவா, உபனிஷத் அர்த்தத்தை அடுத்து சொல்லுவா, வேறு எதையும் பேச மாட்டான். பேர்பட்ட மகாபுருஷர்கள்.
எங்கள் குருநாத்தால் சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணிட்டு நச்சூர் சுவாமிகள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சதுக்கப்புறம் சன்னியாசம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்வீகரணம் பண்ணிக்கும் போது இருந்தேன் பக்கத்தில். அதுக்கப்புறம் 3-4 மாதம் கழிச்சு தான் போய் பார்த்தேன். சர்வசங்க பரித்தியாகம் அனுபவம் சன்னதியில் இருந்தால் தெரியுது. எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணி பக்கத்தில் இருந்தால் எதையும் பேச மாட்டார். ஆத்ம தத்துவத்தை தவிர பேசினா உபனிஷத் வாக்கியங்களை பற்றி பேசுவார். அதுவா அவருடைய குருநாதாலாக இருக்கக்கூடிய ரமணருடைய உபதேசம், பகவானுடைய உபதேசம், இதை தவிர வேறு எந்த பேச்சும் கிடையாது அவரிடத்துல. இப்படி இருப்பார்கள் சன்னியாசிகள், மகாபுருடர்கள். உபனிஷத் வாக்கியத்தை தவிர வேறு எதையும் பேச மாட்டார். சோகமற்றதான் அந்த பிரம்மஸ்வரூபத்தையே எப்பொழுதும் தியானம் பண்ணின்னு இருப்பார். அப்படி இருந்தாலும் கூட பிராரப்த கர்மாதீனமாக சரீரம் இருக்கிறதுனால அதனுடைய சுபாவத்தை ஒட்டி மற்றவாளுக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கும் பசி ஏற்படலாம். அந்த பசி வரும்போது அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, பிக்ஷை எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய அன்னத்தினாலேயே சந்தோஷம் உடையவர்களாக இருப்பார்கள். இப்படி பிக்ஷை வாங்கிட்டு சதா சர்வகாலமும் வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான பரமஹம்சர்கள் யதிகள் இருக்கார்களே, அவர்களே பாக்யவான்கள், பாக்யசாலிகள் அப்படிங்கிறாள் ஆச்சாரியால். அந்த ஸ்லோகத்தினுடைய வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தஹ பிக்ஷான்னமாத்ரேன சதுஷ்டிவந்தஹ விஷோகமந்தः கரணே ஸ்மரந்தஹ கௌபீனவந்தः खलु भाग्यवन्तः. வேதாந்த வாக்கியேஷு, வேதாந்தம் வேதம்னா அறிவு, வேதங்கள் அறிவுக்கு உண்டான ஒரு முற்றுப்புள்ளி அதான் வேதாந்தம். வேதத்தினுடைய முடிவு பாகம் உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான வாக்கியங்களில் சதா ரமந்தஹ, அதிலேயே எப்பொழுதும் ஆனந்தம் உடையவர்களாகவும், பிக்ஷான்ன மாத்திரேன பிக்ஷையில் கிடைக்கக்கூடிய ஆகாரத்தினாலேயே துஷ்டிமந்தஹா சந்தோஷப்படுபவர்களும், அந்தக்கரணே விஷோகம் ஸ்மரந்தஹா அந்தக்கரணே உள்ளுக்குள்ள மனதில் விஷோகம், விஷோகம்னா சோகமற்றதான அந்த உபநிடத்தில் சொல்லக்கூடியதான ஆத்மாவையே ஸ்மரந்தஹா நினைப்பவர்களுமான கௌபீனவந்தஹா கௌபீனவான்களான யதிகள், கௌபீனதாரிகள், சந்நியாசிகள், யதிகள் பாக்யவந்தா ரொம்ப பாக்யவான்கள், பாக்யவான்கள் அப்படின்னு ஆச்சாரியால் அப்படியே அந்த ஹிருதயத்தில் சர்வசங்க பரித்தியாகிகளாக இருக்கக்கூடிய எதிகளோடு யாத்திரை பண்ணும்பொழுது அவளை பார்த்து வியந்து போய் ஆச்சாரியால் அவளுடைய அனுபூதியை, அவளுடைய நிலையை எடுத்து 5 ஸ்லோகத்தை எடுத்து சொல்கிறாள். அது யதி பஞ்சகம். இப்படி முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்தில் பார்க்கலாம். இப்போ நாளை மறுநாளைக்கு ரத சப்தமி புண்ணியகாலம், பீஷ்மாஷ்டமி புண்ணியகாலம். இது மாக மாதம். இன்றைக்கி வசந்த பஞ்சமி அப்படின்னு பேர். ரொம்ப புண்ணியமான தினம், சுகிருதமான தினம் வசந்த பஞ்சமி. இன்னும் விசேஷமாக சொல்லுவார், வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் நம்ம மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர்
அந்த தினமாக கொண்டாடப்படுறது. அன்றைக்கி லட்டு நிவேதனம் பண்ணி கொடுப்பேன் நம்ம மடத்தில். இப்படி அந்த ஆச்சாரியாருடைய ஸ்மாரகமாக இருக்கக்கூடியதான சுக்ல பஞ்சமியை அந்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்தில் அத்வைத பஞ்சரத்னத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் யதி பஞ்சகம் முதல் ஸ்லோகம் பார்த்துருக்கோம், ஆரம்பித்து வச்சுருக்கோம். தொடர்ந்து அடுத்த சுக்ல பஞ்சமியில் நம்ம இதை பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதி மஹிதோ விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதி மஹிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். கருணாவருணாலய பாலய மாம் பவசாகர துக்கவிதூனஹ்ருதம் ரச்சயாகில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம். பவதா ஜனதா சுஹிதா பவிதா நிஜபோத விசாரண சாருமதே கலயேஸ்வர ஜீவ விவேகவிதம் பவசங்கர தேசிகமே சரணம். பவயேவ பவானிதி மே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா மம வாரய மோஹமஹாஜலதிம் பவசங்கர தேசிகமே சரணம். சுக்ருதேதிக்ருதே பகுதா பவதோ பவிதா சமதர்ஷனலாலசதா அதிதீனமிமம் பரிபாலய மாம் பவசங்கர தேசிகமே சரணம். ஜகதீமவிதும் கலிதாக்ருதயோ விசரந்தி மகாமஹசश्चलतः அஹிமாம்சுரிவாத்ர விபாசி குரு பவசங்கர தேசிகமே சரணம். குருபுங்கவ புங்கவகேதனதே समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्कर देशिकमे शरणं. विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजा भवशङ्कर देशिकमे शरणं. भवशङ्कर देशिकमे शरणं. भवशङ्कर देशिकमे शरणं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय. श्रीगुरुशरणम्.